Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது பாசி பருப்பு தடுக்கா. இது வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். அதாவது என்ன தோசை இட்லிக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ரைஸ்க்கும் நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் வந்து 20 வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி போதும். கருவேப்பிலை கொஞ்சமா, ஒரு வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு கருஞ்சீரகம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதாவது உடல் எடையை குறைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. கொழுப்பையும் கரைக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கு. சீரகம், கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா வந்து நம்ம மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். பெருங்காயம், தேவையான அளவு ஆயில். பாசி பருப்பை நான் 1/2 கப் எடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். இது கூட நம்ம தேவையான பொருட்களை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள், சின்ன வெங்காயம், தக்காளி. இது எல்லாத்தையுமே நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம இன்னொரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 அல்லது 3 விசில் விட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 3 விசில் விட்டுட்டோம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம், கருஞ்சீரகம், பெருங்காயம், ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைனா நம்ம போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பருப்பு திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பாசிப்பருப்பு தடுக்கா ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான பாசிப்பருப்பு தடுக்கா ரெடி. நான் பாசிப்பருப்பு தடுக்க எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.